டித்வா சூறாவளியால் இலங்கையில் ஏற்பட்ட பெரும் சேதங்களை கருத்தில் கொண்டு இந்தியா 450 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான மீள் கட்டுமான உதவித் தொகுப்பை வழங்க உறுதியளித்துள்ளது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு தூதராக இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் ஒரு பகுதியாக வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் பெய்லி பாலத்தை இலங்கைக்கு வருகை தந்துள்ள வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மெய்நிகர் மூலம் திறந்து வைத்தார். கொழும்பில் இடம்பெற்ற இருதரப்பு ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் பிரதமர் மோடியின் சிறப்பு தூதராக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயவுக்கு பிரதமரின் செய்தியை கொண்டு வந்ததாகவும் இன்று காலை ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சந்திப்பில் சூறாவளி டித்வாவால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடியதாகவும் கூறினார். இந்திய பிரதமர் மோடியின் கடிதத்தின் மூலம் முதல் பதிலளிப்பாளராக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இலங்கையின் மீள்கட்டுமானத்துக்காக 450 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த உதவியை எவ்வாறு மிக விரைவாக வழங்குவது என்பது குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரத்திற்குட்பட்ட கொழும்பு மாநகர சபையின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக 60 வாக்குகளும் ஆதரவாக 57 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. சர்வஜன அதிகாரம் கட்சியின் 2 உறுப்பினர்களின் வாக்குகள் இதன்போது தீர்மானமிக்கதாக அமைந்துள்ளது. அம்பலாங்குடை நகரில் உள்ள வர்த்தக நிறுவனம் ஒன்றின் முகாமையாளர் முற்பகல் அவர் பணியாற்றும் நிறுவன வளாகத்திற்குள்ளேயே சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலைக்கு பின்னால் பாதாள உலக தொடர்பு இருக்கலாம் என விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்தவர்கள் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அம்பலாங்குடை நகர சபைக்காக போட்டியிட்ட ஸ்ரீலன் கோசலடி சில்வா என்பவராவார். காலை 8:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ஆரம்பத்தில் துப்பாக்கிதாரி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட முற்பட்ட போது கைத்துப்பாக்கி இயங்காமையினால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இதனால் துப்பாக்கிதாரி அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் இலக்கு வைக்கப்பட்ட நபர் அவனை துரத்தி சென்றுள்ளார். எனினும் மிக குறுகிய நேரத்தில் வேறொரு துப்பாக்கியுடன் மீண்டும் வந்த துப்பாக்கிதாரி கோசல டி சில்வா நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளார். இதில் கோசல டி சில்வா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் துப்பாக்கிதாரிகள் பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் பின்னர் அந்த அகல பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டது. உயிரிழந்த நபர் 2014 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் நடந்த 2 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்துடன் களுத்துறை எதனமடல பகுதியில் சிறைச்சாலை பஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி பாதாள குழு தலைவர் சமயங் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவராவார். கொலை செய்யப்பட்டவரின் கைபேசியை பரிசோதித்த போது அவர் பூசா சிறையிலுள்ள லோகு பெட்டி எனும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினருடன் நேற்று இரவும் பேசியுள்ளமை தெரியவந்துள்ளது. அவர் லோகு பெட்டியின் மாத்திரமின்றி அவரது எதிராளியான கரந்தெனிய சுத்தா மற்றும் கொஸ்கோட சுஜி உள்ளிட்ட பல தரப்பட்ட பாதாள உலக கும்பல்களுடனும் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளார். இவர்கள் பலரின் பண பரிமாற்றங்களை இவரே கையாண்டு வந்ததாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இதனால் இந்த கொலையை எந்த தரப்பு நடத்தியது என்பதை உறுதிப்படுத்துவதில் சிக்கல் நிலவுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறி தமது வாகனத்தை நிறுத்தியமை மற்றும் புறக்கோட்டை போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் இசுர நெத்திகுமார முன்னிலையில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டது. எனினும் இன்றைய வழக்கு விசாரணையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நீதிமன்றில் முன்னிலையாகியிருக்கவில்லை. இதனை அடுத்து நீதவான் இந்த பிடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்.
2025 ஆண்டிற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 2203 பில்லியன் ரூபாய் வருடாந்த வருமான இலக்கை அடைவதில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெற்றியடைந்துள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்கள வரலாற்றில் பதிவான அதிகூடிய வரி வருமானம் இதுவாகும். அத்துடன் எதிர்வரும் சில நாட்களில் இதனை மேலும் அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அத்திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்காக நேரடி மற்றும் மறைமுக வரி செலுத்துவோர் வழங்கிய பங்களிப்பிற்கு அரசாங்கம் மற்றும் திணைக்களத்தின் சார்பில் குறித்த அறிவிப்பினூடாக நன்றியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 நவம்பர் மாதத்திற்கான இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனின் அடிப்படையில் பணவீக்க விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைய 2025 அக்டோபர் மாதத்தில் 2.7% பதிவாகியிருந்த நாட்டின் முதன்மை பணவீக்கம் 2025 நவம்பர் மாதத்தில் 2.4% குறைவடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025 அக்டோபர் மாதத்தில் 4.1% பதிவாகியிருந்த உணவு பணவீக்கம் 2025 நவம்பர் மாதத்தில் 3.6% குறைவடைந்துள்ளது. அத்துடன் 2025 அக்டோபர் மாதத்தில் 1.5% காணப்பட்ட உணவல்லா பணவீக்கம் 2025 நவம்பர் மாதத்தில் மாற்றமின்றி 1.5%வே காணப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி வணிகமயமாக்கலுக்கான தேசிய அணுகுமுறையின் கீழ் இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் முன்வைக்கப்பட்ட திட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட 9 திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகளை வழங்குதல் தொடர்பான சான்றிதழ்களை கையளித்தல் மற்றும் அது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. அதன்படி 227 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி வசதிகள் வழங்கப்படவுள்ளதுடன் அதற்கான சான்றிதழ்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் கோமிக உடுகமசூரி ஆகியோரால் வழங்கப்பட்டன. இலங்கை வங்கி ஊடாக இந்த நிதி வசதியை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அதற்கான ஒப்பந்தம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் இலங்கை வங்கியின் பொது முகாமையாளரும் பிரதான நிறைவேற்று அதிகாரியுமான வையை ஜெயதிலக ஆகியோருக்கு இடையே கைச்சாத்திடப்பட்டது. ஒப்பந்தத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் விண்ணப்பதாரர்களின் திட்டங்களுடன் தொடர்புடைய செயல்திறன் குறிகாட்டிகளுக்கு ஏற்ப முன்னேற்றத்தை பரீட்சித்து பகுதிகளாக வழங்கப்படவுள்ளது. அனர்த்த நிவாரணங்களுக்கான திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் தொடர்பான சுற்று நிரூபணம் வெளியிடப்பட்டுள்ளது. டித்வா புயலினால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்மொழியப்பட்ட நிவாரணங்கள் தொடர்பான விவரங்களை உள்ளடக்கிய புதிய சுற்று நிருபம் ஒன்றை நிதியமைச்சு வெளியிட்டுள்ளது. 2025/12 வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்ட சுற்று நிரூபண இலக்கம் 8/2025 முன்மொழியப்பட்ட நிவாரண திட்டத்தை மேலும் வினைத்திறனாகவும் பயனுள்ள வகையிலும் நடைமுறைப்படுத்துவதற்காக புதிய உட்சேர்ப்புகள், வெளிப்படுத்தல்கள் மற்றும் திருத்தங்களை உள்ளடக்கிய இந்த சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய வரவு செலவு திட்ட சுற்று நிறுவன இலக்கம் 8/2025 குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணையில் 3, 5, 6, 7, 8, 11, 12 மற்றும் 14 ஆகிய விடயங்கள் திருத்தப்பட்டுள்ளன. புகையிலை மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான மனப்பாங்கு நமது கலாச்சாரத்தில் இருந்தாலும் அதற்கு எதிராக எவ்வளவு ஒழுங்கமைக்கப்பட்ட பிரச்சாரம் தொடங்கப்பட்டாலும் போதைப்பொருள், மதுபானம் மற்றும் சிகரெட்டுகள் பாவனையை ஊக்குவிப்பதில் அதிக பணத்தை முதலீடு செய்யும் நிறுவனங்களால் மிகவும் உளவியல் ரீதியாக விளம்பரப்படுத்தப்படுவதால் நாம் அதில் மிகுந்த கவனம் செலுத்தி புகையிலை மற்றும் மதுபானம் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான தேசிய அதிகார சபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆலோசனை சான்றிதழ் பாடநெறியை வெற்றிகரமாக முடித்து 50 சான்றிதழ்தாரர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
டித்வா சூறாவளியால் இலங்கையில் ஏற்பட்ட பெரும் சேதங்களை கருத்தில் கொண்டு இந்தியா 450 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான மீள் கட்டுமான உதவித் தொகுப்பை வழங்க உறுதியளித்துள்ளது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு தூதராக இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் ஒரு பகுதியாக வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் பெய்லி பாலத்தை இலங்கைக்கு வருகை தந்துள்ள வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மெய்நிகர் மூலம் திறந்து வைத்தார். கொழும்பில் இடம்பெற்ற இருதரப்பு ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் பிரதமர் மோடியின் சிறப்பு தூதராக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயவுக்கு பிரதமரின் செய்தியை கொண்டு வந்ததாகவும் இன்று காலை ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சந்திப்பில் சூறாவளி டித்வாவால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடியதாகவும் கூறினார். இந்திய பிரதமர் மோடியின் கடிதத்தின் மூலம் முதல் பதிலளிப்பாளராக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இலங்கையின் மீள்கட்டுமானத்துக்காக 450 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த உதவியை எவ்வாறு மிக விரைவாக வழங்குவது என்பது குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரத்திற்குட்பட்ட கொழும்பு மாநகர சபையின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக 60 வாக்குகளும் ஆதரவாக 57 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. சர்வஜன அதிகாரம் கட்சியின் 2 உறுப்பினர்களின் வாக்குகள் இதன்போது தீர்மானமிக்கதாக அமைந்துள்ளது. அம்பலாங்குடை நகரில் உள்ள வர்த்தக நிறுவனம் ஒன்றின் முகாமையாளர் முற்பகல் அவர் பணியாற்றும் நிறுவன வளாகத்திற்குள்ளேயே சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலைக்கு பின்னால் பாதாள உலக தொடர்பு இருக்கலாம் என விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்தவர்கள் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அம்பலாங்குடை நகர சபைக்காக போட்டியிட்ட ஸ்ரீலன் கோசலடி சில்வா என்பவராவார். காலை 8:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ஆரம்பத்தில் துப்பாக்கிதாரி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட முற்பட்ட போது கைத்துப்பாக்கி இயங்காமையினால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இதனால் துப்பாக்கிதாரி அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் இலக்கு வைக்கப்பட்ட நபர் அவனை துரத்தி சென்றுள்ளார். எனினும் மிக குறுகிய நேரத்தில் வேறொரு துப்பாக்கியுடன் மீண்டும் வந்த துப்பாக்கிதாரி கோசல டி சில்வா நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளார். இதில் கோசல டி சில்வா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் துப்பாக்கிதாரிகள் பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் பின்னர் அந்த அகல பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டது. உயிரிழந்த நபர் 2014 மற்றும் 2015 ஆண்டுகளில் நடந்த 2 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்துடன் களுத்துறை எதன மடல பகுதியில் சிறைச்சாலை பஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி பாதாள குழு தலைவர் சமயங் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவராவார். கொலை செய்யப்பட்டவரின் கைபேசியை பரிசோதித்த போது அவர் பூசா சிறையிலுள்ள லோகு பெட்டி எனும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினருடன் நேற்று இரவும் பேசியுள்ளமை தெரியவந்துள்ளது. அவர் லோகு பெட்டியின் மாத்திரமின்றி அவரது எதிராளியான கரந்தெனிய சுத்தா மற்றும் கொஸ்கோட சுஜி உள்ளிட்ட பல தரப்பட்ட பாதாள உலக கும்பல்களுடனும் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளார். இவர்கள் பலரின் பண பரிமாற்றங்களை இவரே கையாண்டு வந்ததாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இதனால் இந்த கொலையை எந்த தரப்பு நடத்தியது என்பதை உறுதிப்படுத்துவதில் சிக்கல் நிலவுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறி தமது வாகனத்தை நிறுத்தியமை மற்றும் புறக்கோட்டை போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் இசுர நெத்திகுமார முன்னிலையில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டது. எனினும் இன்றைய வழக்கு விசாரணையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நீதிமன்றில் முன்னிலையாகியிருக்கவில்லை. இதனை அடுத்து நீதவான் இந்த பிடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்.
2025 ஆண்டிற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 2203 பில்லியன் ரூபாய் வருடாந்த வருமான இலக்கை அடைவதில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெற்றியடைந்துள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்கள வரலாற்றில் பதிவான அதிகூடிய வரி வருமானம் இதுவாகும். அத்துடன் எதிர்வரும் சில நாட்களில் இதனை மேலும் அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அத்திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்காக நேரடி மற்றும் மறைமுக வரி செலுத்துவோர் வழங்கிய பங்களிப்பிற்கு அரசாங்கம் மற்றும் திணைக்களத்தின் சார்பில் குறித்த அறிவிப்பினூடாக நன்றியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 நவம்பர் மாதத்திற்கான இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனின் அடிப்படையில் பணவீக்க விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைய 2025 அக்டோபர் மாதத்தில் 2.7% பதிவாகியிருந்த நாட்டின் முதன்மை பணவீக்கம் 2025 நவம்பர் மாதத்தில் 2.4% குறைவடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025 அக்டோபர் மாதத்தில் 4.1% பதிவாகியிருந்த உணவு பணவீக்கம் 2025 நவம்பர் மாதத்தில் 3.6% குறைவடைந்துள்ளது. அத்துடன் 2025 அக்டோபர் மாதத்தில் 1.5% காணப்பட்ட உணவல்லா பணவீக்கம் 2025 நவம்பர் மாதத்தில் மாற்றமின்றி 1.5%ஆகவே காணப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி வணிகமயமாக்கலுக்கான தேசிய அணுகுமுறையின் கீழ் இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் முன்வைக்கப்பட்ட திட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட 9 திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகளை வழங்குதல் தொடர்பான சான்றிதழ்களை கையளித்தல் மற்றும் அது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. அதன்படி 227 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி வசதிகள் வழங்கப்படவுள்ளதுடன் அதற்கான சான்றிதழ்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் கோமிக உடுகமசூரிய ஆகியோரால் வழங்கப்பட்டன. இலங்கை வங்கி ஊடாக இந்த நிதி வசதியை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அதற்கான ஒப்பந்தம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் இலங்கை வங்கியின் பொது முகாமையாளரும் பிரதான நிறைவேற்று அதிகாரியுமான வைஇ ஜெயதிலக ஆகியோருக்கு இடையே கைச்சாத்திடப்பட்டது. ஒப்பந்தத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் விண்ணப்பதாரர்களின் திட்டங்களுடன் தொடர்புடைய செயல்திறன் குறிகாட்டிகளுக்கு ஏற்ப முன்னேற்றத்தை பரீட்சித்து பகுதிகளாக வழங்கப்படவுள்ளது. அனர்த்த நிவாரணங்களுக்கான திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் தொடர்பான சுற்று நிரூபணம் வெளியிடப்பட்டுள்ளது. டித்வா புயலினால் ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்மொழியப்பட்ட நிவாரணங்கள் தொடர்பான விவரங்களை உள்ளடக்கிய புதிய சுற்று நிருபம் ஒன்றை நிதியமைச்சு வெளியிட்டுள்ளது. 2025/12 வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்ட சுற்று நிரூபண இலக்கம் 8/2025 முன்மொழியப்பட்ட நிவாரண திட்டத்தை மேலும் வினைத்திறனாகவும் பயனுள்ள வகையிலும் நடைமுறைப்படுத்துவதற்காக புதிய உட்சேர்ப்புகள், வெளிப்படுத்தல்கள் மற்றும் திருத்தங்களை உள்ளடக்கிய இந்த சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய வரவு செலவு திட்ட சுற்று நிறுவன இலக்கம் 8/2025 குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணையில் 3, 5, 6, 7, 8, 11, 12 மற்றும் 14 ஆகிய விடயங்கள் திருத்தப்பட்டுள்ளன. புகையிலை மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான மனப்பாங்கு நமது கலாச்சாரத்தில் இருந்தாலும் அதற்கு எதிராக எவ்வளவு ஒழுங்கமைக்கப்பட்ட பிரச்சாரம் தொடங்கப்பட்டாலும் போதைப்பொருள், மதுபானம் மற்றும் சிகரெட்டுகள் பாவனையை ஊக்குவிப்பதில் அதிக பணத்தை முதலீடு செய்யும் நிறுவனங்களால் மிகவும் உளவியல் ரீதியாக விளம்பரப்படுத்தப்படுவதால் நாம் அதில் மிகுந்த கவனம் செலுத்தி புகையிலை மற்றும் மதுபானம் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான தேசிய அதிகார சபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆலோசனை சான்றிதழ் பாடநெறியை வெற்றிகரமாக முடித்து 50 சான்றிதழ்தாரர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மூத்த கலைஞர் சதீஷ் சந்திர எதிரிசிங்க தமது 84வது வயதில் காலமானார். அவர் உடல்நலக்குறைவினால் தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். பிரபல பாடகர் சுனில் எதிரிசிங்கவின் சகோதரரான சதீஷ் சந்திர எதிரிசிங்க நடிப்பு மற்றும் இயக்கம் ஆகிய இரு துறைகளிலும் கலையுலகிற்கு அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய ஒரு இணையற்ற கலைஞராவார். 1941 பிப்ரவரி 10 களனியில்
பகுதியில் பிறந்த பட்டகிரியே சதீஷ் சந்திர எதிர்சிங்கவின் கலை வாழ்க்கை அரை நூற்றாண்டிற்கும் மேற்பட்ட நீண்ட வரலாற்றை கொண்டது. 1986 ஆண்டு காமினி போன்சேகா இயக்கிய கெடிவழிகிய திரைப்படத்தில் ஒரு சிங்கள இளைஞனாக வெறும் 90 வினாடிகள் மட்டுமே நடித்ததற்காக அவர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அதே நேரம் 1987 ஆண்டு சரசவி விருது விழாவில் பௌத்த துறவி ஒருவராக அவர் வெளிப்படுத்திய சிறந்த நடிப்பு திறமைக்காக அவருக்கு சிறப்பு நடுவர் விருது வழங்கப்பட்டது. 1963 ஆண்டு அவர் முதலில் தயாரித்த பகதபஸ் என்ற மேடை நாடகம் அரங்கேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அன்னாரின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் வியாழக்கிழமை பொருளை பொதுமயானத்தில் நடைபெறவுள்ளது. அஸ்வசம நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் தகவல்களை புதுப்பிக்கும் பணிகளுக்கான கால அவகாசம் டிசம்பர் மாதம் 31ஆம் திகதியுடன் நிறைவடைகின்றன. இதற்கமைய தற்போது இத்திட்டத்தின் கீழ் நன்மைகளை பெறுபவர்கள் மற்றும் விண்ணப்பித்து இன்னும் நன்மைகளை பெறாதவர்கள் என அனைத்து தரப்பினரதும் தகவல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. www.eservices.wbb.gov.lk என்ற இணையதளத்திற்கு சென்று ஆன்லைன் மூலம் தகவல்களை புதுப்பிக்கலாம். அந்தந்த கிராம உத்தியோகத்தர் பிரிவின் கிராம உத்தியோகத்தர் அல்லது அஸ்வசம திட்டத்திற்கு பொறுப்பான உத்தியோகத்தரை சந்தித்து தொழில்நுட்ப உதவியுடன் ஆன்லைனில் தகவல்களை புதுப்பிக்கலாம். உரிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தாம் வசிக்கும் பிரதேச செயலகத்தின் நலன்புரி நன்மைகள் தகவல் பிரிவில் ஒப்படைப்பதன் மூலம் தகவல்களை புதுப்பிக்கலாம். அருகிலுள்ள தகவல் தொடர்பு மையங்களுக்கு சென்று அங்குள்ள தொழில்நுட்ப உதவியுடன் ஆன்லைனில் தகவல்களை புதுப்பிக்க முடியும். பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாருடன் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைதான போலீஸ் கான்ஸ்டபிளை பிணையில் செல்ல எம்பலிப்பிட்டிய நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாருடன் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் எம்பலிப்பிட்டிய பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். குற்றவியல் அச்சுறுத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழேயே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவரை 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வடக்கு ரயில் மார்க்கம் ரயில் போக்குவரத்திற்கு முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய நாளை முதல் வடக்கு ரயில் மார்க்கத்தில் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரை யாழ்தேவி ரயிலை பின்வருமாறு சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ்தேவி ரயிலில் 1ஆம் வகுப்பு குளிரூட்டப்பட்ட மற்றும் 2ஆம் வகுப்பு ஆசனங்களை முற்பதிவு செய்வதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கிறிஸ்தவ மற்றும் புது வருடத்தை முன்னிட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் மற்றும் பெருந்திரளான மக்கள் கொழும்பு புறக்கோட்டை பகுதிகளுக்கு பொருட்களை கொள்வனவு செய்வதை இங்கு காண முடிகின்றது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, பொலன்னறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ரத்தினபுரி, காலி, மாத்தறை, களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கொழும்பு, களுத்துறை, பதுளை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்தில் கால்வெஸ்டன் விரிகுடாவிற்கு அருகே மருத்துவ பணியில் ஈடுபட்டிருந்த சிறிய ரக மெக்சிகோ கடற்படை விமானம் விழுந்து நொறுங்கியதில் 5 பேர் உயிரிழந்ததோடு 2 காயமடைந்துள்ளனர். மேலும் டெக்சஸ் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பகுதியில் மீட்பு பணிகள் நடந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமானத்தில் இருந்தவர்களில் 4 பேர் கடற்படை அதிகாரிகள், 4 பேர் பொதுமக்கள், அவர்களில் ஒரு குழந்தையும் அடங்குவதாக மெக்சிகோ கடற்படை தெரிவித்துள்ளது. விபத்து இடம்பெற்ற இடத்தில் கடந்த சில நாட்களாக மூடுபனி நிலவி வருவதாக வானிலை ஆய்வாளர் கேமரூன் பாரிஸ் தெரிவித்துள்ளார்.
இந்தோனேசியாவின் மத்திய ஜாவாவில் ஏற்பட்ட ஒரு பெரிய பேருந்து விபத்தில் குறைந்தது 16 பேர் பலியானதோடு 18 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் 34 பயணிகள் பயணம் செய்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் இருந்து யோககர்த்தா நகருக்கு பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்து வீதியின் நடுவில் உள்ள ஒரு வேலியில் மோதி கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. முதற்கட்ட விசாரணைகளின்படி பேருந்து அதிவேகமாக இயக்கப்பட்டதே விபத்துக்கான காரணம். காயமடைந்த பயணிகள் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். ஜப்பானில் 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற புகுஷிமா பேரழிவிற்கு பிறகு ஜப்பான் தனது அணுமின் நிலையத்தை மீளவும் ஆரம்பிப்பது குறித்து கவனம் செலுத்தி வருகிறது. அதற்கமைய உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை மீண்டும் தொடங்குவதற்கான முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டால் வரும் ஜனவரி மாதம் 20ஆம் திகதி ஆலையில் உள்ள 7 உலைகளில் முதலாவது உலையை மீண்டும் செயற்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள டோக்கியோ மின்சார நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர், புகுஷிமா பேரழிவு போன்ற ஒரு விபத்தை மீண்டும் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்றும் நிகாடா குடியிருப்பாளர்கள் ஒருபோதும் இதுபோன்ற எதையும் அனுபவிக்க மாட்டார்கள் என்றும் உறுதியளிக்க நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று கூறியுள்ளார். டோக்கியோவிலிருந்து சுமார் 220 கிலோமீட்டர் வடமேற்கே அமைந்துள்ள காஷிவாசாக்கி கரிவா அணு உலையானது கடந்த 2011ஆம் ஆண்டு புகுஷிமாவை தாக்கிய சுனாமியின் காரணமாக மூடப்பட்ட 54 அணு உலைகளில் ஒன்றாகும். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இந்திய அணியுடனான முதல் T20 சர்வதேச போட்டியில் இலங்கை அணி 8 விக்கெட்டுகளினால் தோல்வியை தழுவிய நிலையில் 2வது T20 ஆட்டம் இன்று விசாகப்பட்டினத்தில் தற்போது நடைபெறுகிறது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் செய்துள்ள சமரி அத்தபத்து தலைமையிலான இலங்கை மகளிர் அணி 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. தொடரின் முதல் T20 போட்டி நேற்று முன்தினம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 20 ஓவரில் 121 ஓட்டங்கள் மட்டுமே சேர்த்தது. 122 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி 14.4 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்த நிலையில் வெற்றி பெற்று 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. இப்போட்டியில் ஸ்மிருதி மந்தனா 25 ஓட்டங்கள் அடித்ததன் மூலம் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 4000 ஓட்டங்களை கடந்தார். இதன் மூலம் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 4000 ஓட்டங்கள் அடித்த முதல் இந்திய வீராங்கனை மற்றும் 2வது உலக வீராங்கனையாக சாதனை படைத்தார்.